ஸோ அரவிந்த் கிளிமஞ்சாரோ கிளைம் 5 நாள் நீங்கள் போன ரூட். அந்த 5 நாளில் 5th டே இஸ் அ சமிட் டே. அதை விட்டுருங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து டே 1 டே 2 ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவோம், அந்த ஒவ்வொரு நாளும் கிளிமஞ்சாரோ கிளைம்பில் எங்கே ஆரம்பிப்பீங்க, எவ்வளோ ஹைட்டு போவீங்க, அந்த நிலப்பரப்பு அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, மொத்தம் நான் சொன்ன மாதிரி தி ஜேர்னி 7 days. 5 நாள் ஏறுறதுக்கு 2 நாள் இறங்குறதுக்கு. ஓகே, அதில் 5ஆவது நாள் தான் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற டே. ஓகே, டே 1 பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நாள் வந்து நீங்கள் இந்த கிளிமஞ்சாரோட பேஸ் கேம்ப் போய் உங்கள் லக்கேஜெலாம் வெயிட் பண்ணுவாங்க அண்ட் உங்கள் கிட்லாம் செக் பண்ணுவாங்க. உங்களோட டூர் ஏஜென்ட் வந்து நீங்கள் எல்லா ப்ராப்பர் கிட்லாம் வச்சுருக்கீங்க, க்ளோத்திங்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஓகே, அது செக் பண்ணி முடிச்சு பேஸ் கேம்பில் ஓகே, அங்கேருந்து போய் என்ட்ரிலாம் பண்ணுவாங்க. இல்லை கொஞ்சம் கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, யார் கிளைம்பரோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறது, பாஸ்போர்ட் காப்பி அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அரௌண்ட் 12:31 வில் ஸ்டார்ட் தி ஃபர்ஸ்ட் டே கிளைம். ஃபர்ஸ்ட் டே கிளைம் வந்து ஒரு 12:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தி. ஓகே, அண்ட் நிறைய குரூப் அந்த மாதிரி இருக்கிறதுனால இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஸோ ஒரு மணிக்கு கிளைம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு 6 to 7 hours மினிமம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே 6 மணி நேரம். ஃபர்ஸ்ட் டே 6 மணி நேரம். ஓகே, இட்ஸ் அரௌண்ட் 11 to 12 kilometers. ஓகே, அந்த 12 கிலோமீட்டரையும் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். ஸோ பேஸ் கேம்ப் கேட்டில் ஆரம்பித்து எந்த இடத்துக்கு போய் முடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் கேம்போட பேர் மச்சாமே கேம்ப். ஆமாம், மச்சாமே கேம்ப். ஸோ கேட்லேருந்து மச்சாமே கேம்புக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 to 7 hours. ஓகே, அண்ட் பிட்வீன் 11 to 12 kilometers. 11 to 12 kilometers, 6 to 7 hours. ஓகே, இஸ் இட் கொஞ்சம் ஹை கிரேடியண்ட்டாக இருக்குமா, இல்லைனா அழகாக? இல்லை, கொஞ்சம் டீசெண்டான டெரெயின் தான். ஒன்றும் பெரிய ஒரு வார்ம் அப்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி, டஃப்பாக இருக்காது அண்ட் ஈஸியான டெரெயின் தான். ஓகே, ரொம்ப ஃப்ளாட்டாக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இட் வில் கிளைம். கிராஜுவலாக ஆகும். ஆமாம், பேஸ் கேம்ப்ல ஆரம்பிச்சு யூ எண்ட் அப் அட் மச்சாமே கேம்ப். வாட் கைண்ட் ஆஃப் டெரெயின்? நான் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் கிரேடியன்ட் தான் அது. ரொம்ப கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து ஒரு பயங்கர ட்ராபிக்கல் செட்டப்குள்ளே வாக் பண்ணுறவங்க காடு பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாம், ஓகே. ஸோ அதனால ரொம்ப சன் இருக்காது அஃப்கோர்ஸ், அண்ட் ரொம்ப ஸ்வெட் ஆகாது பேசிக்கலி. அண்ட் தென் நீங்கள் டயரும் ஆக மாட்டீங்க அவ்வளோ ஈஸியாக. ரீச் பண்ணுற ஆல்டிடியூட் என்ன, ஹையஸ்ட் பாயிண்ட்? மோஷி டவுனே வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 820 meters above the sea level. ஓகே, ஆமாம். ஸோ அதுலேருந்து இன்னொரு 800-900 meters above தான் ஃபர்ஸ்ட் கேம்ப். ஸோ 1600 ஆல்மோஸ்ட் 2000. அவ்வளோதான் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், அந்த மாதிரி ஹைட் தான் இருக்கும். ஓகே, கூல். ஸோ டே 1 மச்சாமே கேம்ப், யூ எண்ட் அப் அட் மச்சாமே கேம்ப். அதோட ஹைட் வந்து ஒரு 2000 மீட்டர். 2000 மீட்டர் இருக்கும். லெஸ் தென் 2000 மீட்டர்னு சொல்லலாம். ஓகே, டு பி அக்யூரேட். ஆசம். ஆமாம்.